திராடனின் மாபெரும் அரசவையில் வீரமிக்க மன்னர்கள் தங்கள் சொந்த இளவரசியுடன் அபிமன்யுவின் இணைவை கொண்டாட கூடினர். பல்வேறு ராஜ்யங்களைச் சேர்ந்த பிரபுக்கள் விடிய காலையில் வந்ததால் வளிமண்டலம் மின்சாரமாக இருந்தது. அவர்களின் இருக்கைகள் கம்பீரமான வடிவத்தில் அமைக்கப்பட்டன. மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தூபத்தின் இனிப்பு வாசனையால் நிரப்பப்பட்டன. இந்த பிரகாசமான கூட்டத்தின் மையத்தில் மத்ஸ்யாவின் மன்னர் விராடர் அவரது மதிப்புமிக்க விருந்தினரான துருபதருடன் அமர்ந்தார். பூமியின் மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள் பலாராமர் மற்றும் கிருஷ்ணர் உட்பட தங்கள் தந்தை வாசுதேவருடன் அருகில் அமர்ந்தனர். கிருஷ்ணர் அறையை சுற்றி பார்த்தபோது அவரது கண்கள் பிரகாசித்தன. அவரது பார்வை ஒவ்வொரு உள்ளதமான முகத்திலும் நீடித்தது. அவர் பேசவிருந்த போது கூட்டத்தின் மீது ஒரு துக்கமான மனநிலை நிலவியிருப்பதை கவனித்தார். வலிமையான ஹீரோக்கள் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் கண்கள் கிருஷ்ணரை கவனித்தன. அப்போதுதான் தெய்வீக இளவரசர் வார்த்தைகளின் திரைச்சீலை நெசவு செய்ய தொடங்கினார். அவர்களை நினைவு கூறும் மற்றும் பிரதிபலிக்கும் உலகிற்கு அழைத்து சென்ற அன்புள்ள நண்பர்களே, கிறிஸ்தரின் குரல் முணுமுணுப்புகளுக்கு மேலே உயர்ந்தது. நடந்த நிகழ்வுகளை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நல்லொழுக்கமுள்ள மன்னரான யுதிஷ்டிரர் எப்படி சுவாலாவின் மகனால் ஏமாற்றப்பட்டு தோற்கடிக்கப்பட்டார், எப்படி அவர் தனது ராஜ்யத்தை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 6 மற்றும் 7 ஆண்டுகளாக பாண்டவர்கள் காடுகளில் கஷ்டங்களை அனுபவித்தனர். அவர்களின் அவலநிலையான நம்பிக்கை அசைக்க முடியாதது. இப்போது இந்த 13வது ஆண்டில் அவர்கள் அடையாளம் காண முடியாதவர்களாக உள்ளனர். மற்றவர்களுக்கு சிறிய திறன்களில் சேவை செய்கிறார்கள். கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல் காற்று தொங்கிக் கொண்டிருந்தன. அவருடைய வார்த்தைகளின் எடை கருத்தில் கொள்ள அவர்களை பைத்தியப்படுத்துவது போல இருட்டர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வருவது எது, நீதியையும் ஒழுக்கத்தையும் நிலைநிறுத்துவது எது, அனைவையில் ஒப்புதலுடனும் சந்திப்பது எது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். கூட்டம் அமைதியாக இருந்தது. அவர்களின் முகங்கள் கவலை மற்றும் சிந்தனையில் கலவையாகும். கிருஷ்ணர் தொடர்ந்தார். அவரது குரலில் அனுதாபம் நிறைந்திருந்தது. திருதராஷ்டிரரின் மகன்கள் யுதிஷ்டிரரிடம் எந்த பங்கும் காட்டாமல் அவரது உரிமையான ராஜ்யத்தை கொள்ளையடித்தனர். அவரது சகோதரர்களான அபிமனும் மற்றவர்களும் போரில் தங்கள் சொந்த வீரத்தின் மூலம் வென்றதை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை. கிருஷ்ணரின் வார்த்தைகள் பாண்டவர்களுக்கு எதிரான அநீதிகளை பற்றிய தெளிவான படத்தை வரைந்தன. அவர் தனது உரையை முடிக்கும்போது கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் வாசுதேவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அவரது கண்கள் போற்றுதலுடன் பிரகாசித்தன. எனது இளைய சகோதரரின் வார்த்தைகளுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று அவர் தனது குரலில் கூறினார். அவரது பேச்சு விவேகத்தாலும் நல்லொழுக்கத்தின் மீதான மரியாதையாலும் குறிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அமைதியான மற்றும் பக்கச்சார்பற்ற மனப்பான்மையை காட்டுகிறது. கூட்டம் கைகட்டியது. கிருஷ்ணரின் வார்த்தைகளின் ஈர்ப்பை அவர்களின் முகங்கள் பிரதிபலித்தன. பல்வேறு ராஜ்யங்களை சேர்ந்த பிரபுக்களால் சூழப்பட்ட இந்த கம்பீரமான சூழலில் யுதிஷ்டிரர் மற்றும் அவரது சகோதரர்களின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்காக கூடியிருந்த கூட்டத்தின் ஞானத்திற்காக காத்திருந்தது. கூட்டம் கூடியிருந்த மக்களின் முன் பாலதேவர் நின்று கொண்டிருந்த போது சூரியன் கூட்டம் கூடியிருந்த மைதானத்தின் மீது விழுந்தது. அவரது குரல் காற்றில் ஒலித்தது. அவரது வார்த்தைகளின் எடையை கூட்டத்தில் ஒவ்வொரு மூலையிலும் சுமந்தது. கலாவின் மூத்த சகோதரரின் உரையை நீங்கள் அனைவரும் கேட்டிருக்கிறீர்கள் என்று அவர் தொடங்கினார். அவரது கண்கள் கூட்டத்தை ஆசா உணர்வுடன் ஆராய்ந்தன. நல்லொழுக்கம் மற்றும் விவேகத்தால் வகைப்படுத்தப்பட்ட ஒரு உரை இது. யுதிஷ்டிரருக்கும் மன்னர் துரியோதனருக்கும் அமைதியை கொண்டு வரும் பாலதேவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் குந்தியின் மகன்களான 2 சகோதரர்களின் படத்தை வரைந்தன. அவர்கள் தங்கள் எதிரிக்காக தங்கள் பாதி ராஜ்யத்தை தியாகம் செய்ய தயாராக இருந்தனர். திருதராஷ்டிரரின் மகன்கள் பாதி ராஜ்யத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிவித்தார். சண்டையை திருப்திகரமாக தீர்க்க முடியும் என்று எங்களுடன் மகிழ்ச்சி அடையுங்கள். அவரது வேண்டுகோளின் பின்னணியில் உள்ள நேர்மையை உணர்ந்த கூட்டம் அவரது ஒவ்வொரு வார்த்தையையும் தொங்கவிட்டது. ஆனால் பாலதேவரின் வார்த்தைகளால் அனைவரும் நம்பவில்லை. எதிர்த்தரப்பினர் நன்றாக நடந்து கொண்டால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சக்தி வாய்ந்த நபர்களை பற்றி
அவர் பேசும்போது நிழல்களிலிருந்து ஒரு உருவம் எழுந்தது. அது சீனியின் துளிச்செல்லான மகன் துரியோதனனின் விசுவாசமான கூட்டாளி. பாலதேவரின் உரையை கடுமையான கண்டனத்துடன் கண்டனம் செய்தபோது அவரது முகம் கோபத்தில் முறிந்தது. இது என்ன முட்டாதனம் என்று அவர் துப்பினார். அவருடைய குரல் வெறுப்புடன் வழிந்தோடியது. நமது பாதி ராஜ்யத்தை விட்டுக் கொடுப்பதன் மூலம் நாம் அமைதியாக வாழ முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் ஒரு வலுவான கையால் சிம்மாசனத்தை கைப்பற்றிவிட்டோம். அது எளிதில் கைவிடப்படாது. துரியோதனின் மகன் உயரமாக நிற்பதை கூட்டம் அமைதியாக பார்த்தது. அவரது கண்கள் உறுதியுடன் எரிந்தரபாலதேவ சினியின் மகனின் பேச்சை அமைதியாக கேட்டார். அவரது வெளிப்பாடு அசைக்க முடியாதது. அமைதிக்கான பாதை எளிதானது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அது முயற்சி செய்ய தகுதியானது என்று அவர் நம்பினார். நாம் ஒரு தூதரை அனுப்போம் என்று அவர் பரிந்துரைத்தார். அவர் பீமருக்கும் துரோணருக்கும் மரியாதையுடன் வணக்கம் செலுத்துவார். விசித்தவிரியரின் மகனுக்கு பணிவு வார்த்தைகளை பேசுவார். பாலதேவரின் திட்டத்தின் பின்னணியில் உள்ள ஞானத்தை உணர்ந்து கூட்டம் சமரத்துடன் முணுமுணுத்தது. கூட்டம் கலந்து சென்றபோது பாலதேவரின் வார்த்தைகளின் எடை காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அமைதிக்கான அவரது வேண்டுகோளுக்கு பதிலளிக்கப்படுமா அல்லது போர் சக்திகள் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுமா? காலம் மட்டுமே சொல்லும். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது. குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் தலைவிதி ஆபத்தான முறையில் சமநிலையில் துண்டிக் கொண்டிருந்தது. வேறவை மைதானத்தின் ஒரு அமைதியான மூலையில் பாலதேவரின் வார்த்தைகளை துரியோதனரிடம் எடுத்து செல்ல ஒரு தூதர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். போரிடும் பிரிவுகளுக்கு அமைதியை கொண்டு வர அவர் தனது பயணத்தை தொடங்கினார். உருண்டு வரும் மலைகள் மற்றும் பசுமையான காடுகள் வழியாக சவாரி செய்யும் போது அவர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தின் நம்பிக்கையை தன்னுடன் எடுத்து சென்றார். தூதர் அஸ்திலபுரத்தின் வாயில்களுக்கு வந்தார். அங்கு துரியோதனின் விசுவாசமான குடிமக்கள் அவரை வரவேற்க காத்திருந்தனர். அவர் தனது உதரையை எதக்கி அரண்மனையை அணுகினார். ஒரு சூடான கூட்டத்தின் மத்தியில் சர்ச்சைக்கு உயரமாக நின்றார். அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. நல்லொழுக்கமுள்ள மன்னர் யுதிஷ்டிரரின் நேர்மையை கேள்வி கேட்க துணித பேச்சாளரை அவர் நேராக பார்த்தார். உங்கள் இதயம் கட்டளையிடுவது போல் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் உறுதியானது, ஆனால் இரக்கமற்றது அல்ல. உங்கள் வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவின் தன்மையை பிரதிபலிக்கின்ற. சஜிகியின் கண்டு அறையை சுற்றி பார்த்தன. தன்னை சுற்றி கூடியிருந்தவர்களின் முகங்களை எடுத்துக்கொண்டன. அவர் துணிச்சலான மற்றும் வலிமையான மனிதர்களை கண்டார். அவர்களின் இதயங்கள் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் இருந்தன. பின்னர் அவர் மற்றவர்களை கண்டார் போல அவர்களின் இதயங்கள் பயத்தாலும் வஞ்சரத்தாலும் நிரம்பி இருந்தன. ஒரு மரத்தின் மீது 2 கிளைகளைப் போல அவை ஒரே வேரிலிருந்து வளர்ந்தன. ஆனால் ஒன்று பழம் விளைந்தது, மற்றொன்று உலர்ந்தது. சத்தியகியின் பார்வை பேச்சாளரின் மீது திரும்பியது. அவரது வெளிப்பாடு அசைக்க முடியாதது. நான் உங்கள் வார்த்தைகளை கண்டிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் அமைதியாக அவற்றை கேட்பவர்களை நான் கண்டிக்கிறேன். யுதிஷ்டிரருக்கு எதிராக இவ்வளவு தைரியமாக பேசிய நீங்கள் எப்படி பேச அனுமதிக்கப்படுவீர்கள் என்று அவர் நிறுத்தினார். அவரது குரல் மேலும் தீவிரமடைந்தது. ராஜாவுக்கு எதிராக விளையாடிய பகடை விளையாட்டை சச்சகி நினைவு கூர்ந்தார். புத்திசாலித்தனமான வீரர்கள் யுதிஷ்டிரருக்கு சவால் விடுத்தனர். விளையாட்டில் திறமையற்றவர்கள் தந்திரத்தால் வெற்றி பெற்றனர். அத்தகைய வெற்றியை நியாயமானதாக கருத முடியுமா என்று சச்சகி கேட்டார். அவரது குரல் சபை முழுவதும் ஒலித்தது. அவர்கள் ராஜாவின் நேர்மை விதிகளை பின்பற்றுவதற்கான அவரது விருப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் பேசுகையில் சச்சகியின் எண்ணங்கள் யுதிஷ்டிரனை நோக்கி திரும்பின. காட்டில் வாழ்வதாக அவர் அளித்த வாக்குறுதியிலிருந்து விடுபட்டு மன்னர் தனது கடமைகளை மிக சிறப்பாக செய்து இப்போது தனது மூதாதையர் சிம்மாசனத்தை மீட்டெடுக்க உரிமை பெற்றிருந்தார். இருப்பினும் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். தனக்கு சொந்தமானவற்றுக்காக கெஞ்சினார். இது எப்படி இருக்க முடியும் என்று சச்சகி சத்தமாக கேட்டார். ஒருவரின் எதிரிகளிடம் பிச்சை எடுப்பது ஒழுக்கக்கேடானது மற்றும் பிரபலமற்றது அல்லவா? சபை அமைதியானது. சச்சகியின் வார்த்தைகள் மூழ்கும் வரை காத்திருப்பது போல். பின்னர் அவருக்குள் ஒரு கடுமையான உறுதியுடன் அவர் அறிவித்தார்,
நான் கிறிஸ்தனுக்காக போராடுவேன். சிம்மாசனத்தை ஆக்கிரமித்தவர்களை நான் என் கூர்மையான அம்புகளை பயன்படுத்துவேன். அவர்கள் ஞானமுள்ள ராஜாவுக்கு தலைவணங்காவிட்டால் அவர்களும் அவர்களை பின்பற்றுபவர்களும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். யமனின் பகுதியில் தனது தோள்களான அத்லன், பீமன், தீஸ்தச்சும்னா மற்றும் பட்டை சகோதரர்களான நகுலன் மற்றும் சடதேவா ஆகியோரை பற்றி பேசும்போது சத்ருகியின் கண்கள் கடுமையான ஒளியால் பிரகாசித்தன. இந்த போர்வீரர்களை யாரால் தாங்க முடியும் என்று அவர் தனது குரலில் உறுதியாக கேட்டார். நமது உரிமைக்காக, பிறப்பால் யுதிஷ்டிரருக்கு சொந்தமான சிம்மாசனத்திற்காக நாம் போராடுவோம். ஒரு இறுதி அறிவிப்புடன் சத்ருகி தனது தலைவிதியையும் அவை எதிர்த்தவர்களின் தலைவிதியையும் முத்திரையிட்டார். சூரியன் ராஜ்யத்தின் மீது உதயமான போது துருபதன் தனது வலிமையான ஆயுதமேந்திய நண்பரான அத்லனுடன் ஆலோசனையில் அமர்ந்தார். நவரவர்களுக்கு எதிரான வரவிருக்கும் போரை பற்றி அவர்கள் விவாதிக்கும் போது காற்று கவலையுடன் அடர்த்தியாக இருந்தது. துருபதனின் கண்கள் குறுகின. துரியோதனன் சிம்மாசனத்தை கைவிட மறுத்ததை பற்றி பேசும்போது அவரது குரல் உறுதியான தொனியை எடுத்ததையே அர்ஜுனன் பகுத்தறிவுக்கு அடிபணிய மாட்டான் என்பது தெளிவாகிறது என்று துருபதர் கூறினார். அவரது தந்தை திருதராஷ்டிரர் தனது மதன் மீதான அன்பால் கண்மூடித்தனமாக இந்த முட்டாள்தனத்தில் அவரை பின்தொடர்வார். பீஷ்மர், துரோணர், கணன் மற்றும் சகுனி அனைவரும் தங்கள் சொந்த பலவீனங்களால் திசை திருப்பப்படுவார்கள். முட்டாள்தனம் அல்லது கொடூரம் பலதேவரின் வார்த்தைகள் எல்லை வழியடத்தியுள்ளன. அவருடைய ஆலோசனையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் துரியோதனரை கையாளும் போது நாம் அவரை மென்மையான வார்த்தைகளால் கட்டுப்படுத்தக்கூடாது. அவர் தீமைக்கு அடிமையான மனித கடுமையான நடவடிக்கை மட்டுமே அவரை சென்றடையும் என்று துருபத தொடர்ந்தார். துருபத தனது இருக்கையிலிருந்து எழுந்த கண்கள் உறுதியுடன் மின்னின. நாம் போருக்கு தயாராக வேண்டும். நமது நட்பு நாடுகளான சால்யா, கிறிஸ்தகேது, ஜெய்சேனா மற்றும் கேகியாக்களின் இளவரசருக்கு சொல் அனுப்புங்கள். அவர்கள் தங்கள் படைகளை ஒன்று தட்கட்டும். நாம் கவரார்களை ஒன்றாக எதிர்கொள்ளலாம். அவர் பேசுகையில் கிழக்கத்திய கடற்கரையில் படைகளை அழிதிரட்ட தூதர்கள் அனுப்பப்பட்டனர். பாகரத்தா, தர்கிகா, அலுகா மற்றும் மல்லர்களின் மன்னர்களின் பட்டியல் தொடர்ந்தது. வேடந்தா, சேனறிந்த வாடிகா, முட்டகேசா, சுபர், சுவாரு, பௌரவா, கனவேஸ், நீரா, திராடமன், தொதையா, தண்டர்தா, பிபி, தனமேஜயா, ஆசதா, வாயுவேகா, பூர்வாபாலி, புரிதேஜாக்கள், தேவகா மற்றும் ஏகலையா அவரது மகன்களுடன் மேற்கத்திய கடற்கரை சேர்ந்த மன்னர்களின் பெயர்களும் அழைக்கப்பட்டன. சேமமூர்த்தி, கம்போர், விச்சிகா, ஜெயசேனா மற்றும் 5 நதிகளின் நிலத்தின் ஆட்சியாளர்கள். இறுதியாக துருபாதாவின் குரல் ஒலித்தது. மலைப்பகுதிகளில் இருந்து வந்தவர்களுக்கு பெயரிட்டது. ஜானகி, சுசருமான், மணிமான், பொட்டிவர்ச்சியகா, பிசகேது, பொன்தா, தண்டதாரா, வடச்சேனா, அராஜித, லிசாதா, சேனிம, வசும மற்றும் வசூரியன் வானத்தில் மேலே ஏறியபோது துருபாதாவின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இது எங்கள் திட்டமாக இருக்கட்டும். இந்த மன்னர்களுக்கு வார்த்தைகளை அனுப்புவோம். அவர்கள் இல்லலுடன் சேரலாம். விராட ராஜ்யத்தின் மீது சூரியன் அசமித்து பரபரப்பான நகரத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை பிரகாசித்தது. மன்னர் திராடர், ஒரு நியாயமான மற்றும் புத்திசாலி ஆட்சியாளர், தனது பெரிய மண்டபத்தில் நின்று தனது ஆலோசகர்கள் மற்றும் பிரபுக்களால் சூழப்பட்டார். மதிப்பிற்குரிய முனிவரும் ஆலோசகருமான கிருஷ அவருக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசிக்கின்றன. கிருஷ கூறினார், மாட்சிமையை பொருந்திய மன்னவே, இந்த உளறல்கள் சோமக்க பழங்குடியினரின் தலைவருக்கு தகுதியானவை. மேலும் பாண்டுவின் மகன் யுதிஷ்டிரனின் அளவிட முடியாத வலிமையின் நலன்களை மேம்படுத்துவதற்காக கணக்கிடப்படுகின்றன. நாம் ஒரு அரசியல் போக்கை நாடும் போது இது நமது முதல் கடமையாகும். இல்லையெனில் செயல்படும் ஒரு மனிதர் ஒரு பெரிய முட்டாளாக இருப்பார். கிருசரின் வார்த்தைகள் ராஜதந்திரம் மற்றும் தந்திரோபாயத்தால் நிரம்பியிருந்தன. ஆனால் அவரது அமைதியான வெளிப்புறத்தின் கீழ் ஆசிரமும் நோக்கமும் எரிந்தன. மன்னர் திராடர் கிருசரின் பேச்சை கவனமாக கேட்டார்.
அவரது கண்கள் கிருசரின் முகத்தை விட்டு விலகவில்லை. ஞானி முனிவர் தனக்காக மட்டுமல்ல, குருக்களுடன் பிரம்மாண்டமான திருமண கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்ட பாண்டவர்களுக்காகவும் பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் இப்போது திருமணம் முடிந்தவுடன் வீடு திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. கனத்த இதயத்துடன் கிருஷ்ணர் தொடர்ந்தார். அவரது குரல் உறுதியாகவும் இருந்தது. குருக்களுக்கும் பாண்டுக்களுக்கும் இடையிலான உறவு சமமானது. இந்த இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொண்டாலும் சகிதீங்களும் நாங்களும் ஒரு திருமணத்தின் போது இங்கு அழைக்கப்பட்டோம். இப்போது திருமணம் கொண்டாடப்பட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல்வோம். அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் வேறு எதையாவது தேடுவது போல் ஆராய்ச்சி செய்த. ஆனால் நமது கடமை தீவானது. பாண்டவர்களின் நல்லுக்காக நாம் குருக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும். திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் சமமான நிபந்தனைகளுடன் சமாதானம் செய்தால் குருக்களுக்கும் பாண்டுக்களுக்கும் இடையிலான சகோதர உணர்வுகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் அவர் மறுத்தால் நாம் மற்றவர்களை உதவிக்கு அடைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. சந்தேகத்திற்கும் தயக்கத்திற்கும் இடமளிக்கவில்லை. மன்னர் ராடர் பெருமூச்சுடன் தலையசைத்தார். தனது மனதை சரி செய்து கொண்டார். தனது ராஜ்யத்தில் தலைவிதி மற்றும் நிலத்தில் அதிகாரத்தின் சமநிலையில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு மென்மையான புன்னரையுடன் கிருஷ்ணரை தனது ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்களுடன் துவாரகத்திற்கு திருப்பி அனுப்பினார். அவர்கள் புறப்பட்ட போது மன்னர் திராடர் யுதிஷ்டிரரிடமும் அவரது சகோதரர்களிடமும் திரும்பினார். அவர்கள் காட்சி வெளிவருவதை பார்த்து கொண்டிருந்தனர். தாம் போருக்கு தயாராவோம் என்று தனது குரலில் உறுதியும் கொண்ட மன்னன் விராடன் நாம் நமது படைகளை சேர்த்து குருக்களுக்கு எதிராக வலுவாக நிற்க வேண்டும். அதனுடன் ஏற்பாடுகள் தீவிரமாக தொடங்கின. அனைத்து மன்னர்களிடமும் தூதர்கள் அனுப்பப்பட்டனர். மேலும் மன்னர் துருவதர் மன்னர் திராடர் மற்றும் பாண்டவர்களுடன் படைகளுடன் சேர்ந்தால் சேகரிக்கப்பட்ட படைகளின் செய்தி பரவியதும் பேசம் உற்சாகம் மற்றும் முன்களிப்பு காற்றால் நிரம்பியது. பூமியின் ஆட்சியாளர்கள் இருப்பமும் திரண்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. ஞானமும் மதிப்புமிக்க மன்னருமான துருபதனின் அரசவையில் ஒரு தீவிரமான விவாதம் நடந்தது. தனது தனித்துவமான புரிதலுக்கும் வயதிற்கும் புகழ்பெற்ற தனது பிராமண பாதிரியாரை துருவதர் சந்தித்தார். பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தில் ஆலோசனை வழங்க பாதிரியார் வரவழைக்கப்பட்டார். அனைத்து உயிரினங்களிலும் புத்திசாலிகள் மேலானவர்கள் என்று துருபாதா தொடங்கினார். மேலும் புத்திசாலிகளில் மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. மனிதர்களில் 2 முறை பிறந்தவர்கள் தனித்தளிக்கிறார்கள். புனிதமான சடல்களுக்கு உட்பட்ட அறிவை பெறுவதில் தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவர் இடைநிறுத்தினார். அவரது கண்கள் பூசாரி மீது கவனமாக நிலை நிறுத்தப்பட்டுள்ள. வணக்கத்திற்குரிய ஐயா, நீங்கள் புரிதலின் உச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் வயதும் கற்றலும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் மட்டுமே பொருந்துகிறது. இது பெரிய சிக்கிரர் அல்லது அங்கிரரின் மகனான விரஸ்பதியின் புத்திசாலித்தனத்திற்கு போட்டியாக இருக்கிறது. மனித இயல்பு பற்றிய ஆழமான அறிவை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இது திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் மற்றும் பாண்டவர்களில் உன்னத மன்னரான யுதிஷ்டிரனின் உண்மையான தன்மையை பற்றிய உங்கள் புரிதலால் நிரூபிக்கப்படுகிறது. துருபதர் பின்னர் யுதிஷ்டிரனின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை வெளிப்படுத்தினார். திருதராஷ்டிரரின் முழு அறிவுடன் தான் சகுனி நல்லொழுக்கமுள்ள ராஜாவை ஏமாற்றினார். பகடை விளையாட்டில் தனது அப்பாவித்தனத்தை பயன்படுத்தினார். விதுரரின் எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் திருதராஷ்டிரர் தனது மகளின் ஆலோசனையை பின்பற்ற தேர்ந்தெடுத்தார். இதனால் பாண்டவர்கள் தங்கள் நியாயமான ராஜ்யத்திலிருந்து ஏமாற்றப்பட்டனர். துருபதர் கடுமையான குரலில் பூசாரியிடம் திரும்பினார். நீங்கள் திருதராஷ்டிரரிடம் நீதியான வார்த்தைகளை பேசினால் நீங்கள் அவரது வீரர்களின் இறைகளை வெல்வீர்கள். விதுரரும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி பீஷ்மர், துரோணர் மற்றும் கிருபருக்கு எதிராக திரும்புவார்கள். அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் அதிகாரிகள் பிளவுபட்டு போராளிகள் தடுமாறும் போது நமது எதிரிகள் தங்கள் கால்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். துருபாதரின் கண்கள் உறுதியில் ஒரு குறிப்பால் பிரகாசித்தன. நீங்கள் பாண்டவர்களின் தூதராக குருக்களின் நகரமான கஸ்தினபுரத்திற்கு செல்ல வேண்டும். புஷ்யன் மற்றும்
ஜெயாவில் ஆதரவின் கீழ் நீங்கள் புறப்படும் நேரத்தில் யுதித்திரரின் மரங்களின் நகலை மேம்படுத்த முடியும். துருபாதரில் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட பூசாரி ஒரு நோக்கத்துடன் தனது பணியை தொடங்கினார். ஆசியல் மற்றும் ராஜதந்திரத்தில் கொள்கைகளை நன்கு அறிந்த ஒவ்வொரு சீடர்களுடனும் அவர் பயணம் செய்தார். அவர்கள் தஸ்தினாபுரத்தை நோக்கி செல்லும் போது கற்றறிந்த பிராமணர் நம்பிக்கையின் உணர்வால் நிரம்பியிருந்தார். அவர் கௌரவர்களிடையே மனமாற்றத்தை கொண்டு வந்த நாட்டுக்கு ரீதியை மீட்டெடுக்க முடியும். பயணம் நீண்டதாகவும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் துர்பாதாவின் வார்த்தைகள் பூசாரிக்குள் நெருப்பை ஏறித்தன. தனது பணி எளிதானது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் உறுதியுடன் இருந்தார். துவாரகா நகரில் வரவிருக்கும் போரை பற்றி பல்வேறு நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்க தூதர்கள் அனுப்பப்பட்டனர். இதற்கிடையில் குந்தி மற்றும் பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது தோழர்களுடன் தாரகத்துக்கு புறப்பட்டான். அவர்கள் அழகான நகரமான அனதாவுக்கு வந்தபோது கிருஷ்ணர் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டன. தஸ்தினபுர இளவரசனான துரியோதனன் அறைக்குள் நுழைந்தான். அவரைத் தொடர்ந்து அர்ஜுனன் படுக்கையின் பின்புறத்தில் குனிந்து கைகளை இணைத்து கொண்டு நின்றான். கிருஷ்ணர் வீழ்த்தபோது அவர் முதலில் அர்ஜுனனின் மீது கண்களை வைத்து பின்னர் அவர்களின் பயணம் குறித்து விசாரித்தார். வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பிறகு கிருஷ்ணர் அவர்களின் வருகையின் நோக்கம் குறித்து அவர்களிடம் கேட்டார். துரியோதனன் கிருஷ்ணரிடம் மகிழ்ச்சியான முகத்துடன் உரையாற்றி வரவிருக்கும் போரில் தனது உதவியை வழங்குவது கணக்கு வந்தது என்று கூறினார். அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்றும் அவர் முதலில் துவாரகத்திற்கு வந்ததாகவும் கிருஷ்ணருக்கு நினைவூட்டினார். அர்ஜுனன் அமைதியாக அவருக்கு பின்னால் நின்று காட்சி வெளிவருவதை கவனித்தார். கிருஷ்ணர் துரியோதனாதான் முதலில் வந்தாலும் தனக்கு முன் அர்ஜுனனை கண்டதாக பதிலளித்தார். ஒழுக்கத்தின் விதிகளின்படி ஆண்டரில் இளையவர்களுக்கு முதல் தேர்வு இருக்க வேண்டும். எனவே கிருஷ்ணர் நாராயணர்கள் என்று அழைக்கப்படும் 10 கோடி எண்ணிக்கையிலான மாடு மேய்ப்பவர்களில் ஒரு பெரிய குழுவை அனுப்ப முன்வந்தார். அவர்களில் ஒருவரிடம் தனது பக்கத்தை எடுத்துக்கொண்டார். அவர் தனது கைகளை கீழே வைத்து மற்றவரிடம் செல்வார். குந்தியின் மகன் பனஞ்செயருக்கு முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது. சிறிது விவாதத்திற்கு பிறகு அவர் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தார். அவர் போர்க்களத்தில் போராட வேண்டாம் என்று முடிவு செய்தார். மறுபுறம் துரியோதனன் நாராயணர்களின் முழு படையையும் தனக்காக தேர்ந்தெடுத்தார். துரியோதனன் அந்த வலிமையான படையை பெற்றவுடன் அவர் கிருதவமனிடம் சென்று தனது ஆதரவை பெற்றார். பிந்தையவர் அவருக்கு ஒரு அச்சில்லி எண்ணிக்கையிலான படைகளை வழங்கினார். இந்த புதிய படையுடன் ஹஸ்தினாபுர இளவரசர் புது நம்பிக்கையுடன் புறப்பட்டார். துரியோதனன் சென்ற பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் போர்க்களத்தில் போராட அவரை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று கேட்டார். அர்ஜுனன் கிருஷ்ணரின் எதிரிகளை மட்டும் கொல்லும் திறனை கேள்வி கேட்கவில்லை என்று பதிலளித்தார். அதற்கு பதிலாக கிருஷ்ணரை தனது தேரோட்டியாகவும் தனது காரின் ஓட்டுநராகவும் விரும்பினார். இதனால் அவர் தனது நீண்டகால புகழை அடைய முடியும். கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக செய்யப்பட ஒப்புக்கொண்டார். மகிழ்ச்சியான இதயத்துடன் இருவரும் தச இனத்தின் மலருடன் யுதிஷ்டிரனை நோக்கி புறப்பட்டனர். பாரத ராஜ்யத்தில் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்த போது மதராவின் மன்னர் சால்யா தனது மாபெரும் படையை பாண்டவர்களின் முகாமை நோக்கி அழைத்து சென்றார். அவரது படைகள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்தன. மேலும் அவர்களின் கவசங்கள் மங்கலான ஒளியில் வானவில் ஏங்களைப் போல பிரகாசித்தன. அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி செல்லும்போது அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி நடுங்கியது. சாளுக்கியனின் வருகையை பற்றிய செய்தி துரியோதனை சென்றடைந்த போது அவர் தனது தாய் வழி மாமாவை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்க விரைந்தார். வருகை தரும் மன்னரை மகிழ்விக்க அவர் அழகான இடங்களில் மாலைகள், இறைச்சி மற்றும் விருப்பமான வைந்துகளால் நிரம்பிய விரிவான அரங்குகளை கட்டினார். துரியோதனின் ஊழியர்கள் சால்யாவை ஒரு கடவுளைப் போல வரவேற்றனர். மேலும் அவர் ஒரு பிரகாசமான பொழுதுபோக்கு இல்லத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அது ஒரு தெய்வீக பின்வாங்கல் போல பிரகாசித்தது. வரவேற்பை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்த சாலே இந்த இடங்களை தயாரித்த ஆட்கள் எங்கே என்று ஊழியர்களிடம் கேட்டான். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெகுமதி அளிக்க விரும்பினான். தங்கள் அரசனின் தாராள மனப்பான்மையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட வேலையாட்கள் இந்த விஷயத்தை துரியோதனரிடம் ஒப்படைத்தனர்.
அவர் சால்யன் வரும் வரை மறைத்து வைத்திருந்தார். அவர் வெளியே வந்ததும் துரியோதனன் தனது மாமாவிடம் தன்னை காட்டிக்கொண்டு சால்யன் தனது முழு படையையும் வழிநடத்துமாறு கேட்டுக்கொண்டார். துரியோதனின் வேண்டுதலால் மகிழ்ச்சி அடைந்த சால்யா தயக்கமின்றி அவருக்கு வரத்தை வழங்கினார். பின்னர் அவர் தனது மருமகனிடம் விடை பெற்று உபபவத்தில் உள்ள பாண்டவர்களின் முகாமை நோக்கி புறப்பட்டார். அவர் வந்தவுடன் யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன் மற்றும் அவர்களின் இரட்டை சகோதரர்கள் அவரை வரவேற்றனர். சால்யா தனது கால்களை கழுவுவதற்கான தண்ணீரையும் பசு உட்பட வழக்கமான மரியாதைக்குரிய பரிசுகளையும் ஏற்றுக்கொண்டார். பாண்டவர்களின் நலம் குறித்து கேட்ட சென்னை மன்னர் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அவர் யுதிஷ்டிரரின் நல்லொழுக்கங்களை பாராட்டினார். அவர் நீதியின் புதையல் என்று கூறினார். அவரை பின்பற்றுபவர்களால் அவர்களின் சிரமங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார். துரியோதனருடனான சந்திப்பை பற்றியும் தனது முழு இராணுவத்தையும் வழிநடத்துவதாக அவர் அளித்த வாக்குறுதியை பற்றியும் சால்யா பேசினார். அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான ஒற்றை போரின் போது அர்ஜுனனை பாதுகாக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரர் கேட்டுக்கொண்டார். போர்க்களத்தில் கிருதருக்கு சமமானவர் சால்யா என்று அவருக்கு தெரியும். கர்ணனை விரக்தியடைய செய்தால் வெற்றி அவர்களுடையதாக இருக்கும் என்று அவர் நம்பினார். நேரம் வரும்போது கலனுக்கு முரண்பட்ட மற்றும் தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகளை பேசுவதாக உறுதியளித்து தனது மருமகன் கேட்டபடி செய்ய சால்யா ஒப்புக்கொண்டார். உரையாடல் முடிவடைந்த துரியோதனருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் வரவிருக்கும் போரில் யுதிஷ்டிரருக்கு உதவவும் உறுதியாக இருந்த சால்யன் ஆண்டவர்களின் முகாமிலிருந்து புறப்பட்டான். சால்யாவின் இராணுவம் தங்கள் இலக்கை நோக்கி அணிவகுத்து சென்றபோது பூமி மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. அவர்களின் கவசங்கள் பகலில் மங்கலான வெளிச்சத்தில் வானவில் நிலங்களைப் போல ஒளிரும். ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் புகழ்பெற்ற மன்னரான யுதிஷ்டிரர் புகழ்பெற்ற மன்னரான சால்யாவிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைத்தார். மன்னர்களில் முதன்மையானவரே சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். வலிமையான கடவுளான இந்திரனுக்கும் அவரது ராணிக்கும் இந்த மாபெரும் மற்றும் இணையற்ற துயரம் எப்படி ஏற்பட்டது? சால்யன் கண்களில் ஒரு மின்னலுடன் கடந்த கால நிகழ்வுகளின் பண்டைய கதை நெசவு செய்ய தொடங்கினார். கேளுங்கள் ராஜாவே என்று அவர் கூறினார். இந்திரனின் மனைவி அவருடன் எப்படி அவதிப்பட்டார் என்பதை நான் விவரிக்கிறேன். உயிரினங்களில் ஆண்டவரும் வான உயிரினங்களில் மிக உயர்ந்தவருமான குவாஸ்திரி கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது. இந்திரனின் மீதான அவரது வெறுப்பு மிகவும் வலுவாக வளர்ந்ததால் அவர் 3 தலைகளை கொண்ட ஒரு மகனை உருவாக்கினார். ஒவ்வொன்றும் சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பை ஒத்திருந்தது. இது அபரிமிதமான ஆற்றலை கொண்டிருந்தது. வேதங்களை ஒரு வாயால் படிக்கவும் மற்றொரு வாயுடன் மது அருந்தவும் 3வது வாயுடன் காடிலல் புள்ளிகளை பார்க்கவும் முடிந்தது. சால்யா பேசுகையில் கூட்டும் கடவுள்களும் மனிதர்களும் இணைந்து வாழ்ந்த ஒரு மண்டலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த 3 தலை கொண்ட உயிரினம் தன்னை பிரபஞ்சத்தின் உச்ச ஆட்சியாளராக மாற்றும் என்று அஞ்சி இந்திரன் கவலை அடைந்தார். அவர் தனது கடுமையான பாதையிலிருந்து திசை திருப்பவும் சிற்றின்ப இன்பங்களில் ஈடுபடவும் வழிகளை சிந்தித்தார். நான் எப்படி அவரை உலக இன்பங்களுக்கு அடிமைப்படுத்த முடியும் என்று அவர் நினைத்தார். இந்திரனின் தீர்வு 3 தலை கொண்டவர்களை கவர்ச்சியுடன் கவர்ந்திருக்கும்படி தெய்வீக நிம்புகளுக்கு கட்டளையிடுவதாகும். ஆடம்பரமான உடையில் அலங்கரிக்கப்பட்ட நிம்புகள் அன்பின் சைகைகளால் அவை கவர்ந்திழுக்க புறப்பட்டன. இருப்பிலும் அவர்களில் சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் அந்த நபர் தனது சிக்கனங்களில் உறுதியாக இருப்பதைக் கண்டறிந்தனர். அவர்களின் கவர்ச்சிகளால் அசைக்கப்படவில்லை. இந்திரனிடம் திரும்பினர். அவர்களின் முகங்கள் உழைப்பால் நிரம்பி வடிந்தன. ஓ பெரிய ராஜாவே, நாங்கள் அவரை சோதிக்க எங்களால் முடிந்தவரை முயற்சித்தோம். ஆனால் அவர் தடையின்றி இருக்கிறார். அவர் ஒரு கடல் போன்றவர், விளிம்பில் நிறைந்தவர், இருப்பு விசையில் இருக்கிறார். இந்திரன் தடையின்றி தனது எதிரியை அழிப்பதற்கான பிற வழிகளை பற்றி சிந்தித்தாதனுக்குள் ஒரு கடுமையான உறுதியுடன் இந்திரன் தனது இடி முழக்கத்தை 3 தலைகளை கொண்ட உயிரினத்தின் மீது வீசினார். இடி முழக்கம் உண்மையாக தாக்கியது. மேலும் அது தரையில் விழுந்தது.
அதன் தலைகள் உயிரற்ற போதிலும் ஒரு பிரகாசமான பிரகாசத்தை கதிர்வீச்சு செய்கின்றன. இந்திரன் காட்சியை பார்த்தபோது அவர் ஒரு பயங்கரமான பயத்தை உணர்ந்தார். அப்போது தோளில் கோடாரியை ஏந்தியபடி ஒரு தச்சர் சம்பவ இடத்திற்கு வந்தார். இந்திரன் ஒரு வாய்ப்பை பார்த்து 3 தலைகளை கொண்ட மனிதனின் தலைகளை வெட்டும்படி தச்சருக்கு கட்டளையிட்டான். இந்திரனின் வேண்டுகோளால் அதிர்ச்சி அடைந்த தச்சர் தயங்கினார். ஆனால் இறுதியில் அவரிடம் கூறப்பட்டபடி செய்ய ஒப்புக்கொண்ட தச்சர் தலைகளை தாக்கிய போது ஒவ்வொரு வாயிலிருந்தும் பறவைகளின் ஒரு கூட்டம் வெளிப்பட்டது. வேதங்களை ஓதுபவரிடமிருந்து தீக்கோழிகள் வேதத்திலிருந்து வானத்தில் வலிமையான கடவுளான இந்திரன் தனது சக தெய்வங்களுக்கு முன்னால் நின்றார். அவரது குரல் கவலையுடன் தடுங்கியது. இந்த பிரபஞ்சம் வீத்திரலின் சக்தியால் நுதரப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இடி முழக்கங்களை பயன்படுத்திய நான் இப்போது அவருக்கு எதிராக சக்தியற்றவனாக இருக்கிறேன். அவரது வலிமை எல்லையற்றது. கடவுள்கள் கூட அவருக்கு எதிராக நிற்க முடியாது என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார். தெய்வங்கள் ஏராளமான ஞானமுள்ள முனிவர்களுடன் சேர்ந்து விஷ்ணுவின் வழிநடத்துதலை நாடி அவரை அணுகின. ஓ வலிமை மிக்கவரே, நீங்கள் 3 உலகங்களையும் உங்கள் படிகளால் மூடியுள்ளீர்கள். எங்களுக்கு ஆபத்தான உணவை வழங்கி எங்கள் எதிரிகளை தோற்கடித்துள்ளீர்கள். இந்த பயங்கரமான விருத்தத்தை தோற்கடிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். விஷ்ணுவின் பதில் புத்திசாலித்தனமாகவும் கருணையுடனும் இருந்தது. அன்புள்ள கடவுளே, நான் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறேன். வீழ்த்திரிடம் செல்லுங்கள். ஆனால் அவை எதிரிகளாக அல்ல நண்பர்களாக அணுகவும் அவருக்கு சமாசத்தை வழங்குங்கள். ஒருவேளை அவர் ஞானத்தை அமைதியாக காண்பார். முனிவர்களும் கடவுள்களும் விஷ்ணுவின் வார்த்தைகளை அவர்களுடன் சுமந்து புறப்பட்டனர். அவர்கள் விருத்திரனை நெருங்கிய போது அவரது வடிவம் சூரியன் அல்லது சந்திரனைப் போல பிரகாசிக்கும் மகத்தான சதியை கண்டனர். முனிவர்கள் அவரிடம் பேசினர். அவர்களின் குரல்கள் மென்மையாகவும் இணக்கமாகவும் இருந்தன. விருத்திரா, வெல்ல முடியாத ஒன்று உங்கள் வலிமை அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் உங்கள் விரோதிகளை ஒதுக்கி வைத்து இந்திரனுடன் கைகோர்த்து கொள்ளக்கூடாது? ஒன்றாக நீங்கள் பிரபஞ்சத்தை இணக்கமாக ஆள முடியும். விருத்தா அதை கேட்டு அவரது இதயம் நடுங்கியது. முனிவர்களின் வார்த்தைகளின் நேர்மையையும் அவர்களின் முன்மொழிவுகளின் வரம்புகளையும் அவர் கண்டார். எங்களுக்கு இடையே நட்பு எப்படி இருக்க முடியும் என்று அவர் கேட்டார். நாங்கள் சத்தியமாக எதிரிகள் விதியால் மோதுவதற்கு கட்டுப்படுகிறோம். முனிவர்கள் பதிலளித்தனர். நீதிமான்களிடையே நட்பு என்பது ஒரு உன்னதமான முயற்சியாகும். அதை நாடுபவர்களுக்கு அது செல்வத்தையும் ஞானத்தையும் தருகிறது. அவர்களின் வார்த்தைகளால் விருத்தா ஈர்க்கப்பட்டார். ஆனால் இன்னும் நிச்சயமற்றவராக இருந்தார். அவர் ஒரு நிபந்தனையை முன்வைத்தார். இந்திரனோ அல்லது கடவுள்களோ பகலிலோ அல்லது இரவிலோ உலர்ந்த அல்லது ஈரமான கல் அல்லது மரத்தால் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. முனிவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதனால் விருத்தா மற்றும் இந்திரனுக்கு இடையே அமைதி ஏற்பட்டது. ஆனால் இந்திரனின் மனது கலக்கமடைந்து கடவுள்களின் அரசனாக தனது கடமையை நிறைவேற்றுவதற்கான வழியை தேடி அவர்களின் உடன்படிக்கையின் நிபந்தனைகளை பின்பற்றியது. ஒரு துரதிருஷ்டவசமான மாலை அவர் கடற்கரையில் வித்ராவை கண்டார். மேலும் அவரது மனதில் ஒரு திட்டம் உருவானது. அவர் ஒரு மலையைப் போன்ற பெரிய நுரையை பார்த்தார். அதன் வடிவம் உலர்ந்ததோ ஈரமானதோ ஆயுதமோ அல்ல விஷ்ணுவின் சக்தி அதன் வழியாக செல்லும்போது இந்திரன் வித்ராவின் மீது நுரையை வீசி அவரை கீழே எறிந்தார். விருத்தா விழுந்தபோது காதினல் புள்ளிகள் பிரகாசமடைந்தன. ஒரு இனிமையான காற்று நிலம் முழுவதும் வீசியது. அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சி அடைந்தன. கடவுள்கள் இந்திரனை புகழ்ந்து பாடல்களை பாடினர். ஆனால் விரைவில் இருள் விழுந்தது. வான மண்டலங்களில் தங்கள் ராஜ்யத்தின் வருங்கால ஆட்சியாளரை பற்றி விவாதிக்க முனிவர்கள் மற்றும் உயர்ந்த கடவுள்களின் ஒரு பெரிய கூட்டம் கூடியது. அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் புகழ்பெற்ற தலைவரான நவுஷாவை சிம்மாசனத்திற்கு சிறந்த வேட்பாளராக அறிவித்தபோது அவர்களின் கூட்டு குரல் வானங்களில் எதிரொலித்தது. கடவுள்களும் புனிதர்களும் அவரை அணுகி அவரது நல்லொழுக்கங்களை புகழ்ந்து கிரீடத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினர். இருப்பினும் தனது பலவீனம்
மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க இயலாமை ஆகியவற்றை காரணம் காட்டி நபுஷா தாழ்மையுடன் மறுத்தார். கடவுள்களின் சக்தி வாய்ந்த மன்னரான இந்திரனை மிகவும் பொருத்தமான ஆட்சியாளராக அவர் பரிந்துரைத்தார். ஆனால் குற்றம் திசை திருப்பப்படாது. அவர்களின் கூட்டு நல்லொழுக்கம் மற்றும் ஆசீர்வாதங்களால் அவர் எந்த சவால்களையும் சமாளிக்க முடியும் என்று நபுஷாவுக்கு உறுதியளித்தார். அவர்களின் வார்த்தைகளால் நம்பப்பட்ட நபுஷா இறுதியில் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் அவரை அரசராக முடிசூட்டியது. அவர் சிம்மாசனத்தில் ஏறியபோது நபுஷா நல்லொழுக்கத்தின் கொள்கையை நிலைநிறுத்துவதாகவும் பிரமாசிகள், பிராமண புனிதர்கள் மற்றும் கடவுள்கள் உட்பட தனது குடிமக்களை பாதுகாப்பதாகவும் சபதம் செய்தார். ஆனால் காலப்போக்கில் நபுஷாவின் நடத்தை மாறத் தொடங்கியது. அவர் அதிகாரத்தில் ஆடம்பரங்களால் ஈர்க்கப்பட்டார். நந்தனா தோப்புகளில் இருந்து தெய்வீக நிம்ப் மற்றும் பெண் குழந்தைகளால் தன்னை சூழ்ந்து கொண்டார். அவரது நீதிமன்றம் இசை, நடனம் மற்றும் கவிதைகளால் நிரம்பியிருந்தது. மேலும் அவருக்கு வரும் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் அவர் ஈடுபட்டார். இந்திரனின் அன்பான ராணியான சச்சியை தனது முன்னிலையில் பார்த்தபோது சிற்றின்ப மகிழ்ச்சியின் மீது ராஜாவின் புதிய ஆர்வம் உச்சத்தை எட்டியது. கடவுள்களின் மன்னாகவும் உலகங்களின் ஆட்சியாளராகவும் தனது அந்தஸ்தை பற்றி பெருமை பேசிக்கொண்டும் தன்னுடன் கலந்து கொள்ள அழைத்தபோது நகுஷாவின் கண்கள் ஆசையால் பிரகாசித்தல் இருப்பினும் நகுஷாவின் பெருமைகளால் சச்சி பயப்படவில்லை. அவள் பாதுகாப்புக்காக ஒரு புத்திசாலித்தனமான பிராமண முனிவரான விரஸ்பதியின் பக்கம் திரும்பினாள். இந்திரனின் மீதான தனது தூய்மையான பக்தியை பற்றி அவர் ஒருமுறை தன்னிடம் பேசிய ஊக்கத்தின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். சச்சியின் வார்த்தைகள் நிறைவேறும் என்றும் அவள் நகுஷாவுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றும் விரஸ்பதி உறுதியளித்தார். ஆனால் சச்சி விரஸ்பதியிடம் தஞ்சம் புகுந்திருப்பதை அறிந்த நகுஷாவின் கோபம் தணிந்தது. மேலும் இந்திரனின் ராணி தனது பிடியில் இல்லை என்ற எண்ணத்தால் அவர் கோபம் அடைந்தார். ஒரு காலத்தில் சுறுசுறுப்பான மன்னர் இப்போது ஒரு தீய நோக்கத்தை வெளிப்படுத்தினார். வான மண்டலங்கள் மீது தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் சச்சியை தனது சொந்தம் என்று உரிமை கோரவும் தீர்மானித்தார். கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. கடவுள்களின் அரசனான நபுஷா கோபத்திலும் ஆர்வத்திலும் மூழ்கிவிட்டார். அவருக்கு முன்னால் நின்ற இந்திரனின் ராணியான அழகான சச்சியை பார்த்தபோது அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. புனிதர்களின் தலைமையில் தெய்வங்கள் நபுஷாவை நெருங்கின. அவர்களின் குரல்கள் மென்மையான தூண்டுதலால் நிரம்பியிருந்தன. கடவுள்களின் ஆசன்கார், இவ்வுலகின் அடித்தளங்களை ஒழுக்கிய கோபம் யாருடையது? கடவுள்களின் ஆண்டவரே, உங்கள் கோபத்தை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் இடிமுழக்க சத்தத்தால் உங்கள் குடிமக்கள் நடுங்குகிறார்கள். நீங்கள் நீதிமானும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கேட்டனர். கடவுள்கள் தங்கள் வார்த்தைகளை இரக்கத்துடன் மழுங்கிய குரலில் நலுஷாவிடம் பேசினார். ஆனால் நலுஷா திடுக்கிடவில்லை. சச்சி மீதான காமத்தால் அவரது இதயம் நொறுங்கியது. அவர் திடுக்கிடவில்லை. கடவுளின் எச்சரிக்கைகளை அவர் ஏளனம் செய்தார். அவரது குரலில் விஷம் வழிந்தோடியது. நீங்கள் எனக்கு அறநெறி பற்றி விரைவாக சொற்பொழிவு செய்கிறீர்கள் என்று அவர் ஏளனம் செய்தார். ஆனால் இந்திரனை பற்றி என்ன? ஒரு துறவியின் மனைவி அல்யாவை கோபப்படுத்த நீங்கள் அவரை அனுமதிக்கவில்லையா? அவரது கணவர் உயிருடன் இருந்தபோது ஏன் அவை தடுக்கவில்லை? கடவுள்கள் தங்கள் குரல்கள் துக்கத்தால் ஏம்பியதாக பதிலளித்தனர். நீங்கள் கட்டளையிட்டபடி நாங்கள் சச்சியை உங்களிடம் கொண்டு வருவோம். ஆனால் இது மேலும் குழப்பத்திற்கும் அழிவுக்கும் வழிவகுக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தன. கடவுள்கள் புறப்பட்ட போது அவர்கள் கடவுள்களின் போதரான விரஸ்பதியை தேடி நபிகளின் கோரிக்கைகளை அவருக்கு தெரிவித்தனர். விரஸ்பதி கவனமாக கேட்டார். அவரது புத்திசாலித்தனமான கண்கள் கவலையால் நிரம்பியிருந்தன. சச்சி பயத்தால் நடுங்கி அவரது பாதுகாப்புக்காக கெஞ்சினார்.
நான் நபுஷாவின் மனைவியாக இருக்க விரும்பவில்லை என்று அவள் கெஞ்சினாள். இந்த பெரிய ஆபத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் முனிவரும் நீதியான மனிதருமான வேஸ்பதி சச்சியின் தேவையின் போது அவரை கைவிட மறுத்தார். பிரம்மா தானே பேசிய ஒரு பண்டைய வசனத்தை அவர் நினைவு கூர்ந்தார். தங்கள் எதிரியிடம் பாதுகாப்பு கேட்கும் ஒருவரை ஒப்படைக்கிறவர் அவர்கள் செய்யும் எந்த செயலிலும் வெற்றி பெறமாட்டார். கடவுள்களும் காந்தவர்களும் பிரஸ்பதியை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். இறுதியாக நீண்ட விவாதத்திற்கு பிறகு பிரஸ்பதி ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார். இது அவரது பிடியிலிருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கையில் அவரது முன்மொழிவை பரிசீலிக்க சச்சி நபுஷாவிடம் நேரம் கேட்பார். ஆனால் அவள் நபுஷாவை அணுகும்போது கடவுள்களின் ராஜா தனது நோக்கங்களில் உறுதியாக இருந்தார். சச்சியின் அழகை பார்த்தபோது அவரது கண்கள் ஆர்வத்தால் எரிந்த. நதியின் தலைமையில் கூடியிருந்த கடவுள்கள் சச்சிக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை சொன்னார்கள். நீ ஒரு தூய்மையான மற்றும் உண்மையான ராணி என்று அவர்கள் சொன்னார்கள். நபுஷாவிடம் போ, ஆனால் இந்த பொல்லாத உயிரினம் விரைவில் அதிகாரத்திலிருந்து விழும். இந்திரன் ராஜாவாக தனது சரியான இடத்தை மீண்டும் பெறுவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே கனத்த இதயத்துடன் சச்சி நபுஷாவை அணுகினார். அவளுடைய தலைவிரி முன்னரே தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பிரம்மாண்டமான வாழ சபையில் சாலா கடவுள்களின் சக்தி வாய்ந்த ராஜாவான நபுஷா முன் நின்றார். நம்பிக்கையுடன் நபுஷா தனது நோக்கங்களை சால்யாவிடம் அறிவித்தார். இனிமையான புன்னகையின் ஓனான் 3 உலகங்களுக்கும் இந்திரன் அழகான தொடைகள் மற்றும் பெர்த்தியான நிறம் கொண்ட என்னை உங்கள் எஜமானனாக ஏற்றுக்கொள். ஆனால் தூய்மையான மற்றும் நல்லொழுக்கமுள்ள சால்யா நபுஷாவின் வார்த்தைகளால் பயந்து போனாள். மென்மையான காற்றில் வாழைப்பழம் என்று போல நடுங்கினாள். தலை பிரம்மாவை வணங்கினாள். சால்யா தனது கைகளை இணைத்து நாகுயினிடம் பணிவுடன், தெய்வங்களில் ஆண்டவரே, நான் நேரத்தை பெற விரும்புகிறேன். இந்திரனுக்கு என்ன நேர்ந்தது? அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை பற்றிய உண்மையை பற்றி விசாரித்த பிறகு, ஆண்டவரே, அவரை பற்றி எனக்கு எந்த செய்தியும் கிடைக்கவில்லை என்றால் நான் உன்னை சந்திப்பேன். இது சத்தியத்திற்காக நான் உனக்கு சொல்கிறேன். சால்யாவின் வார்த்தைகளால் மகிழ்ந்த நபுஷா இந்திரனின் இருப்பிடத்தை விசாரிக்க அவளுக்கு அனுமதி அளித்தார். உறுதியான மனப்பான்மையுடன் சாலா ஆசவையிலிருந்து வெளியேறி பிரஸ்பதியின் வசிப்பிடத்துக்கு சென்றார். அதியின் தலைமையில் கடவுள்கள் சால்யாவின் வருகையை பற்றி கேள்விப்பட்டு இந்திரனின் ஆர்வங்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து விவாதித்தனர். கடவுள்களின் கடவுளான விஷ்ணுவின் ஆலோசனையை பெற முடிவு செய்தனர். கடவுள்கள் பேசுவதில் திறமையான விஷ்ணுவுடன் இணைந்தன. தெய்வங்கள் விஷ்ணுவை அணுகி இந்திரனின் இக்கட்டான நிலையை பற்றி தங்கள் கவலையை பகிர்ந்து கொண்டன. எல்லா கடவுள்களின் ஆண்டவனான இந்திரன் பிராமண கொலையின் பாவத்தால் முறியடிக்கப்பட்டு விட்டான் என்று அவர்கள் கூறினர். கடவுள்களின் ஆண்டவனே, நீ முதற்பேரானவன், பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர் மற்றும் எங்கள் அடைக்கலம். எல்லா உயிரினங்களின் பாதுகாப்பிற்காகவும் நீ விஷ்ணுவின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டாய். விஷ்ணு அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு ஒரு தீர்வை பரிந்துரைத்தார். இந்திரன் எனக்கு பலியிடட்டும் என்று விஷ்ணு கூறினார். இடிமுழக்கம் வைத்திருப்பாரை நான் கூட தூய்மைப்படுத்துவேன். பாராவை தண்டிக்கிறவன் புனிதமான குதிரை தியாகத்தை செய்த பிறகு அச்சமின்றி கடவுள்களின் இறைவன் என்ற தனது கண்ணியத்தை மீண்டும் தருவார். விஷ்ணுவின் வார்த்தைகள் அவர்களின் காதுகளுக்கு அம்பு போன்றது. மேலும் கடவுள்கள் தங்கள் போதகர் மற்றும் முனிவர்களுடன் ஒரு பெரிய குதிரை தியாகத்தை செய்யத் தொடங்கினர். இந்திரன் அச்சத்தால் சங்கடமாக இருந்த இடத்தில் சடங்கு நடத்தப்பட்டது. பலி முன்னேறும்போது பிராமண கொலையின் பாவம் மரங்கள், ஆறுகள், மலைகள், பூமி மற்றும் பெண்கள் மத்தியில் விநியோகிக்கப்பட்டது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் இந்திரனின் சுமை நீக்கப்பட்டது. மேலும் அவர் கடவுள்களின் இறைவன் என்ற தனது கண்ணியத்தை மீண்டும் தேரத் தொடங்கினார். இந்திரன்
தனது சோதனையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் புதிய பயத்துடன் நவுஷாவை பார்த்தார். அவருக்கு முன் அனைத்து உயிருள்ள உயிரினங்களிலும் பிரமிப்பை தூண்டிய ஒரு உயிரினம் நின்றது. பிஷு வழங்கிய வரம் காரணமாக நவுஷாவின் அணுக முடியாத இயல்பு இருந்தது. தெய்வங்களின் அரங்கில் இந்திரனின் தெய்வீக ராணியை தவிர வேறு யாரும் அல்லாத கம்பீரமால் மற்றும் தூய்மையான ஒரு பெண்ணின் முன் சால்யார் நின்றாள். அவள் தெய்வத்தை பார்த்தபோது அவருடைய இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. அவள் கூட்டத்திற்கு மரியாதை செலுத்தினாள். தனது குரலில் மரியாதையுடன் ராணி கேட்டார், ஓ அழகான முகத்துடன் நீ யார்? தெய்வீகத்தின் தெய்வம் முன்னோக்கி நடந்தது. அவருடைய இளமை மற்றும் அழகான இருப்பு ஞானத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியதே. நான் தெய்வீகம், அவள் பதிலளித்தாள். உங்கள் இதயத்தில் உண்மைத்தன்மை இருப்பதால் நான் உங்களுக்கு அருகில் வந்துள்ளேன். உங்கள் இறைவன் மீதான உங்கள் பக்தி தெளிவாக தெரிகிறது. நீங்கள் வெளிப்படுத்தும் சுய கட்டுப்பாடு உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சான்றாகும். தெய்வத்தின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இனிமையான மற்றும் மேம்பட்டவை. தெய்வீகம் தொடரும்போது இந்திரனின் ராணி கவனமாக கேட்டாள், நீங்கள் உங்கள் எஜமானருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் மற்றும் மத சடங்குகளின் நடைமுறையில் ஈடுபட்டிருப்பதால் வித்ராவை கொன்ற தெய்வமான இந்திரனை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அதிர்ஷ்டம் உங்களுடையதாறு இருக்க வேண்டும் என்று விரைவாக என்னுடன் வாருங்கள். இந்த வார்த்தைகளுடன் தெய்வீகம் புறப்பட்டது. ராணி நெருக்கமாக பின்தொடர்ந்தார். அவர்கள் சொர்க்க தோப்புகளை கடந்து பல மலைகளை கடக்கும்போது நிலப்பரப்பு அவர்களுக்கு முன்னால் ஒரு திரைச்சீலை போல வெளிப்பட்டது. அவை கம்பீரமான இமாமலைகளை தாண்டி சென்றன. அவை பழங்கால ராட்சதர்களைப் போல உயரமாக இருந்தன. அவற்றின் வடக்கு பகுதியை அடைந்தன. அவை ஒரு பரந்த கடலின் கரையை அடைந்தபோது பூக்களின் வாசனையுடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்தது. பசுமையான தாவங்களால் மூடப்பட்டிருக்கும் உயிர்களால் நிரம்பியிருக்கும் ஒரு பெரிய தீவை பார்த்தபோது ராணியின் கண்கள் பிரமிக்கத் தொடங்கின. இந்த வெப்ப மண்டல சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மூச்சடைக்கக்கூடிய ஏரி இருந்தது. தேவ தங்கம் போல ஒளிரும் மற்றும் வானவில்லின் ஒவ்வொரு நேரத்திலும் 800 மைல் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேனீக்கள் இந்த வான மலர்களை சுற்றி ஒளித்தன. அவற்றின் மென்மையான இதழ்களிலிருந்து தேனை சேகரித்த அவர்கள் ஏரியின் மையத்தை நெருங்கிய போது சச்சி தனது இறைவன் இந்திரனை அதன் சிறிய வடிவத்தில் அதன் தன்னில் உயரமாக நிற்கும் ஒரு பெரிய வெள்ளை தாமரைக்குள் பார்த்தார். தெய்வீக தெய்வத்தையும் அவள் கண்டாள். மேலும் இந்திரனுடன் செல்வதற்கு அவள் சிறிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டாள். இந்த சிறிய உலகில் சச்சி பண்டைய காலத்திலிருந்து தனது கணவரின் புகழ்பெற்ற செயல்களை விவரிக்கத் தொடங்கினார். ராணியின் வார்த்தைகளால் வீழ்த்தெழுந்த இந்திரன் தனது ஆழ்ந்த குரலில், நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? நான் எப்படி உங்களுக்கு தெரிந்தேன்? தெய்வீக தெய்வம் குறுக்கிட்டது. 3 உலகங்களின் இறையாண்மையை பறித்த சக்தி வாய்ந்த மற்றும் ஆணவம் கொண்ட மன்னரான நவுஷாவின் செய்தியை பகிர்ந்து கொண்டது. இந்த கொடூரமான ஆட்சியாளர் அவரை சந்திக்கும்படி கட்டளையிட்டார். மேலும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரம்பை ஒதுக்கினாகி, இந்திரா, நீ என்னை பாதுகாக்காவிட்டால் இந்த பொல்லாத மனிதர் என்னை தனது அதிகாரத்தில் சிக்க வைப்பார். அதனால்தான் நான் உங்களிடம் அச்சத்துடன் வந்துள்ளேன் என்று அவள் கெஞ்சினாள். இந்த வார்த்தைகளால் இந்திரனின் ராணி தனது பாதுகாப்பு குறித்த அக்கறை தெளிவாகியது. அவள் இந்திரனிடம் கெஞ்சினாள். கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் ஒரு நுட்பமான மூலோபாயம் வெளிப்பட்டது. கடவுள்களின் ராஜாவான இந்திரனின் அர்ப்பணிப்புள்ள துணைவியான கடவுள்கள் மற்றும் பிதிரிக்கு மூதாதையர்கள் செலுத்தும் பலன்களின் தகுதிகளால் வளப்படுத்தப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமான நவுஷாவை அணுகினார். சச்சி தனது தாமரை கண்கள் கொண்ட அழகை கொண்டு தனது கணவரிடமிருந்து ஒரு ரகசிய செய்தியை எடுத்துச் சென்று நவுஷாவின் ஆலோசனையை நாடினார். அவள் நகுஷாவின் வருகைக்கு வந்தபோது அவர் அவளை அன்புடன் வரவேற்றார். அவரது கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அழகான தொடைகளின் பெண்ணே, நான் உன்னை வரவேற்கிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் நேர்மையுடன் நிரம்பியது. ஓ
இனிமையான புன்னகையின் பெண்ணே, உங்கள் மகிழ்ச்சி என்ன? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல தோற்றமுடைய பெண்ணே, உன்னை அர்ப்பணித்தவள் சச்சியின் கோரிக்கை தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அல்ல, மாறாக நகுஷாவின் சக்தியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு புத்திசாலித்தனமான சூழ்ச்சி. அவன் வேறு எந்த கடவுளையும் அசுரனையும் போலல்லாமல் இந்திரனை ஒரு புதுமையான வாகனத்தில் சுமக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். கடவுள்களின் ராஜாவே, மிகுந்த கண்ணியமான பல முனிவர்களால் இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு பல்லக்கை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் புத்திசாலித்தனத்துடன் சொட்டுகின்றன. இந்த ஆலோசனையால் நவுஷா அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் சச்சியின் கோரிக்கை தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல என்று மகிழ்ச்சி அடைந்தார். 7 முனிவர்களையும் புத்தி பெற்ற முனிவர்களையும் தனது சொர்க்க ரதத்தில் ஏற்றி செல்ல அவர் ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் நவுஷாவால் நிராகரிக்கப்பட்ட சச்சி தெய்வங்களின் புகழ்பெற்ற போதகான விரஸ்பதியை நோக்கி விரைந்து சென்று இந்திரனை கண்டுபிடிப்பதில் அவரது உதவியை நாடினார். ஆனால் அவர் வந்தபோது நவுஷாவுடன் தனக்கு ஒதுக்கப்பட்ட காலத்திற்கு மிக குறைந்த நேரமே எஞ்சியிருப்பதைக் கண்டார். ஞானியும் சக்தி வாய்ந்தவருமான விரஸ்பதி நவுஷாவின் வீழ்ச்சியை கொண்டு வருவதற்கும் இந்திரனை கண்டுபிடிப்பதற்கும் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் என்று சச்சிக்கு உறுதியளித்தார். அவர் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் ஒரு நெருப்பை எரித்து தீயின் கடவுளான அத்தியின் வழிகாட்டுதலை பெற்று தீப்பிழம்புகளுக்கு சிறந்த பிரசாதங்களை வழங்கினார். நெருப்பு பிரகாசமாக எரிந்தபோது அது ஒரு அற்புதமான பெண்ணிய வடிவத்தை எடுத்து மெல்லிய காற்றில் மறைந்துவிட்டது. அக்னி காற்றைப் போல தனது மனதுடன் மலைகள், காடுகள், பூமி மற்றும் வானத்தில் குறுக்கே தொலைதூரத்தில் தேடினார். ஆனால் இந்திரனை எங்கும் காண முடியவில்லை. அவர் ஒரு கண் சிமிட்டலுக்குள் விரஸ்பதிக்கு திரும்பினார். அடுத்து என்ன செய்வது என்று வழிகாட்டினார். தெய்வங்களின் ராஜா மறைந்திருக்கக்கூடிய தண்ணீருக்குள் நுழையுமாறு போதகர் அத்திக்கு அறிவுறுத்தினார். அத்தி தயங்கினார். தண்ணீரில் ஒரு நெருப்பு கடவுளாக அவர் அழிந்து போகிறார் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் விரஸ்பதியின் ஊக்கத்துடன் அவர் தன்னை உருக்கி ஆழத்தில் மூழ்கடித்தார். முன்னால் உள்ள எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அக்னி அறியப்படாதவற்றில் மறைந்தவுடன் நவுஷாவுக்கும் இந்திரனுக்கும் இடையிலான ஓர் காவிய போருக்கு மேடை அமைக்கப்பட்டது. சச்சியும் விரஸ்பதியும் கடவுள்களின் நாடகத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் வலிமையான நெருப்பு கடவுளான அக்னியின் முன் நின்று தனது மரியாதையை பிரகடனப்படுத்தினார். நீங்கள் அனைத்து கடவுள்களின் வாய் என்று அவர் கூறினார். புனிதமான பிரசாதங்களை செலுத்துபவர் அனைத்து உயிரினங்களினுள் ஆத்மாக்களுக்கும் ஒரு சாட்சி. கவிஞர்கள் அவரை ஒற்றை மற்றும் 3 மடங்கு என்று அழைத்தனர். இது அவரது பன்முக தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு முரண்பாடு. அர்த்தியின் சக்தியை அவர் அங்கீகரித்த போது விரஸ்பதியின் வார்த்தைகள் பக்தியால் சொட்டப்பட்டன. உன்னால் கைவிடப்பட்டது பிரபஞ்சம் இருக்காது. விரஸ்பதியின் புகழைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த அக்னி தனது சொந்த முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தி மாறி மாறி பேசினார். நான் புனிதமான காணிக்கைகளை ஏற்றுபவன் என்று அவர் அறிவித்தார். ஒரு உயர்ந்த தியாக விழாவில் அவர்கள் இடைவிடாத பரிசுகள் மற்றும் பிரசாதங்களுடன் மணங்குவது நானே. அவரது வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் எதிரொலித்தன, இருப்பின் கட்டமைப்புடன் எதிரொலித்தன. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் விரஸ்பதியின் கண்கள் குறும்புத்தனத்தில் ஐகுறியால் பிரகாசித்தன. அவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். கடவுள்களில் ராஜாவான இந்திரன் தாமரை தண்டின் இலைகளில் அடைக்கலம் புகுந்து ஒரு சிறிய வடிவத்தை எடுத்துக்கொண்டார். விரஸ்பதி தெய்வங்கள், புனிதர்கள் மற்றும் காந்தர்வர்களின் பரிவாரத்தை இந்திரன் மறைந்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். அவர்கள் அவரது முந்தைய செயல்களின் கதைகளால் அவரை மகிமைப்படுத்தினர். இது அவரது வெற்றிகளை நினைவூட்டுகிறது. வால, சம்வர மற்றும் நாமுச்சி படுகொடையவர்களின் புகழை கேட்டவுடன் இந்திரனின் வலிமை திரும்பத் தொடங்கியது. அவரது குரல் சத்தமாக வளர்ந்தது. அவர் தனது மறைவிடத்திலிருந்து எழுந்தார். நான் இந்திரன், மாபெரும் இறைவன் என்று அவர் அறிவித்தார். 100 தியாகங்களை செய்தவன். தெய்வங்களும் புனிதர்களும் அவரை சூழ்ந்தனர்.
பிரபஞ்சத்தில் ஆட்சியாளராக தனது சரியான இடத்தை மீண்டும் பெறுமாறு வலியுறுத்தினர். ஆனால் வெஸ்பதி மீண்டும் பேசினார். இந்த முறை அவரது முகத்தில் அக்கறையுடன் பொறிக்கப்பட்டிருந்தார். மனித நாகுஷன் ஒரு ராஜா தெய்வீக புனிதர்களின் சக்தியால் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை பெற்றுள்ளார் என்று அவர் கூறினார். இந்திரனின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் நாகுஷன் எப்படி அத்தகைய சாதனையை நிகழ்த்தினார் என்று கேட்டார். இந்திரன் தனது கடமைகளில் இல்லாததால் பயந்து கடவுள்கள் தங்கள் புதிய ராஜாவாக நவுஷாவை தேடினர் என்று வேஸ்பதி விளக்கினார். அவர்கள் தங்கள் சக்தியாலும் நல்லொழுக்கத்தாலும் அவரை ஊக்கப்படுத்தினர். இதனால் அவர் பயங்கரமான வலிமை கொண்டவராக ஆனார். நவுஷா இப்போது பிரபஞ்சத்தை பயமுறுத்தினார். அவரது பார்வை அவரது வாதை தாண்டிய அனைவருக்கும் விஷமாக இருந்தது. இந்திரன் நவுஷனை கவிழ்ப்பதாக சபதம் செய்தான். ஆனால் முதலில் அவருக்கு கூட்டாளிகள் தேவைப்பட்டனர். அவர் உலகின் பாதுகாவலர்களான குவேரா, யமன், சோமன் மற்றும் வருணா ஆகியோரிடம் திரும்பி அவர்களின் உதவியை கேட்டார். இந்திரன் தனது தேடலில் வெற்றி பெற்றால் தியாக பிரசாதங்களில் பங்கு கொள்ள தங்களுக்கு உரிமை உண்டு என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அதையும் தனது ஆதரவை உறுதியளித்தார். தனக்காகவும் பெரும் தியாகங்களில் பங்கு பெறுவதாக உறுதியளித்தார். நட்பு நாடுகளின் கூட்டத்தால் மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் குபேரருக்கு இறையாண்மையை வழங்கினார். தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் தெய்வங்களின் சக்தி வாய்ந்த தலைவரான இந்திரன் உலகின் பாதுகாவலர்கள் மற்றும் தெய்வீக உயிரினங்களுடன் சேர்ந்து சொர்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினமான நவுஷாவின் தலைவிதி குறித்து சிந்திக்க முயன்றார். அவர்கள் அடுத்த நகர்வை சிந்திக்கும்போது ஆஸ்தியர் என்ற மதிப்புக்குரிய துறவி கூட்டத்தில் தோன்றினார். ஞானம் மற்றும் ஆன்மீக சக்திக்கு பெயர் பெற்ற ஆஸ்தியர் இந்த நாள் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார். ஆஸ்தியர் நெருங்கிய போது நவுஷனின் வீழ்ச்சிக்கு பிறகு கடவுளின் செழிப்புக்காக அவர் மகிழ்ச்சியுடனும் போற்றுதலுடனும் இருந்தார். உலகளாவிய வடிவமான அந்த உருவம் அளிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செழித்தொங்குவது எவ்வளவு அதிர்ஷ்டம் வீத்திரம் கூட என்று ஆஸ்தியர் இந்திரனிடம் கூறினார். அவரது கண்கள் பக்தியுடன் பிரகாசிக்கின்றன. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி ஒப்புரந்தரே! நவுஷா சொர்க்கத்தின் சிம்மாசனத்திலிருந்து வீசப்பட்டார். இந்திரனின் முகம் பெரிய துறவியை பார்த்ததில் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. மேலும் அவர் ஆஸ்தியனை ஒரு இருக்கையில் உட்கார அழைத்தார். அவருக்கு கால்களையும் முகத்தையும் கழுவ தண்ணீர், அதேபோல் புனித பால் மற்றும் ஒரு பசுரஸ்திய அங்கு குடியேறிய போது கூட்டத்திலிருந்த மற்றொரு தெய்வீக மனிதரான சால்யா பெரிய துறவியை கேள்வி கேட்கத் தொடங்கினார். வணக்கத்திற்குரிய துறவி, பிராமணர்களில் சிறந்தவரே, சால்யா கூறினார். தீய ஆன்மாவின் நவுஷா எப்படி சொர்க்கத்திலிருந்து வீசப்பட்டார் என்பதை நீங்கள் ஓத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆஸ்தியர் கருணையுடன் தலையசைத்து கதையை விவரிக்கத் தொடங்கினார். அர்ஸ்தியர் பொல்லாதவனும் கொடூரமானவனுமாயிருந்த நவுஷனின் குரல் உணர்ச்சிவசப்பட்டு ஒலித்தது. அவர் வலிமையின் பெருமையால் போதையில் இருந்தார். ஆனால் தூய்மையான பிராமணர்கள் மற்றும் தெய்வீக புனிதர்களான நாங்கள் அவர் நனவாக இருந்தபோது உழைப்பால் சோர்வடைந்து அவரை சுமந்தோம். அவர்கள் பயணம் செய்யும்போது வேதங்களில் உள்ள சில பாடல்களைப் பற்றி அவர்கள் கேள்வி எழுப்பினர். அவை உண்மையானவை அல்ல என்று அவர் கூறினார். ஆனால் அகஸ்தியர் இந்த பாடல்களை தலைமுறைகளாக பெரிய பிரம்மாசிகளால் ஓதப்பட்டதாகவும் நவுஷாவின் வார்த்தைகள் பொய்களால் நிரம்பியதாகவும் வெளிப்படுத்தினார். அல்லது அறியாமையால் கோபமடைந்த நவுஷா ஆஸ்தியனின் தலையை தனது காலால் தொட்டார். ஆனால் இந்த அவமரியாதை செயல் அவரது வீழ்ச்சியை விரைவுபடுத்தியது. அகஸ்தியர் அவரிடம் பேசுகையில், வேதத்தில் அசாதாரணமான பாடல்களை நீங்கள் போலியானவை என்று உச்சரித்ததால், மேலும் அறிவற்ற துயரமானவரே, இந்த அணுக முடியாத புனிதர்களை நீங்கள் சுமந்ததற்காக விலங்குகளாக மாற்றியிருப்பதால் நவுஷாவின் சக்தியும் அழகும் மந்தத் தொடங்கியவர் கேர்ச்சியடைந்து பயத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட போது அகஸ்தியர் இறுதி
தீர்ப்பை அறிவித்தார். 10,000 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய பாம்பின் வடிவத்தில் பூமியில் சுற்றி திரிவீர்கள். அந்த காலம் நிறைவடையும் போது நீங்கள்